பேசினது போல கிருபையை நாம காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டாமல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அவருடைய தயவினால பெற்றுக்கொண்டத எப்போது மனுஷன் தன்னுடைய பலத்தால அல்லது தன்னுடைய கிரியைகள் ஊடாக புற நினைக்கிறானோ அவன் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறான் என்று வேதம் சொல்லு. ஆனா நாம உங்களோட கிருபையை அந்த கிருபை மேல சார்ந்திருக்கிறோம். எங்கட பலத்தை நாம நம்பல. எந்த காரியத்திலையும் நாம கிரியை செய்யலாம், நாம வேலை செய்யலாம், நாம படிக்கலாம், அல்லது நாம ஒரு பிசினஸ் செய்யலாம், அல்லது நாம ஒரு வீட்டு வேலை செய்யலாம். எதிலையும் நாம நம்முடைய பலத்தை நம்பாம தகப்பனே உம்முடைய கிருபையை நாம நம்புகிறோம், உம்முடைய தயவை நாம நம்புகிறோம். நன்றி இயேசுவே. இன்னும் இங்க இருக்கிற நமக்கு உங்களுடைய அனர்ந்த ஞானம் வெளிப்படட்டும். கிருபையை இன்னும் பற்றி புரியக்கூடிய ஞானம் எங்களுக்கு வெளிப்படட்டும் இயேசுவே. ஒவ்வொருவரையும் நான் பேர் பேராய் இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்காக நாம செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். எங்களுக்கு இன்னும் உம்முடைய கிருபையின் அனர்ந்த ஞானம் இந்த சபையில வெளிப்படட்டும். நன்றி இயேசுவே. ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும், எந்த ஒரு சந்தேகம் இல்லாம. சோ அநேகர் நீங்க நினைப்பீங்க, அதை செய்யறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், இதை செய்யறதுக்கு ஞானம் வேணும். ஒட்டுமொத்தத்துல கிறிஸ்துவனுடைய ஞானம் வந்தா, சோ அந்த ஞானத்தினூடாக நீங்க அவருடைய கிருபை அறிய முடியும். அவருடைய கிருபை அறிஞ்சா உங்களோட வாழ்க்கையில சகலதும் வெற்றி சிறக்கும். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய ஞானத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுடைய தேவனா இருக்கிறீங்க, நாங்க உங்களுடைய ஜனமா இருக்கிறோம். நீங்க எங்களுடைய தகப்பனா இருக்கிறீங்க, நாங்க உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். சோ எத்தனை பேர் நீங்க உரிமையா சொல்றீங்க, அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நன்றி இயேசுவே. எல்லா துதியையும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் உங்களுக்கு தருகிறோம் இயேசுவின் மூலமாய். ஆமென். நன்றி. இன்றைக்கு நாம என்ன தலையங்கத்துல நாம் பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த வசனத்தை நாம திரும்ப உங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதுக்குள்ள இருக்கிறதான அந்த ஜீவனை நான் உங்களுக்கு கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். எடுத்து படிப்போமா? எபிரேயர் 8 இருக்குது, 10 இருக்கு. அந்த நாட்கள் 8, 10, 16 அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். சோ திரும்ப வாசிக்கிறேன். அது என்னவாம்? அந்த உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில நான் எழுதுவேன், அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன், நான் எழுதுவேன். ஆமென். இது அவர் எழுதுறது. சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது அதே அதிகாரத்துல, ஒருவன் தேவனை அறிஞ்சு கொள் என்று சொல்ல வேண்டியதில்லை, கற்பிக்க வேண்டியதில்லை. இவ்வளவு காலமும் நமக்கு ஒரு கேள்வி இருந்தது, அப்ப ஏன் அப்படி ஒரு வசனத்தை ஒருவரும் கற்பிக்க தேவையில்லை என்று சொன்னா, அப்ப ஏன் இன்னைக்கு நாம கற்பிக்கிறோம் என்று சொன்னா, மனுஷன் கற்பிக்க தேவையில்லை. மனுஷனை கற்பிக்க விட்டா மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, இப்படி செய்தாதான் கடவுள் உங்களை நேசிப்பார், இப்படி நீங்க செய்யணும் என்று சொல்லி மனுஷன் கற்பிக்கிறவே பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில மனுஷன் கற்பிக்கிறான். ஆனா அவர் சொல்றார், நான் மனுஷனுக்கு பதிலாக நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? நான் கற்பிப்பேன், பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். ஏன்? அவர்தான் நம்முடைய
இருதயத்தில, அவர்தான் நம்முடைய மனசுல என்ன எழுதுறாராம்? நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்கள் தகப்பனாய் இருப்பேன். காரணம், இது என்னுடைய இரத்தத்தினால், என்னுடைய இரத்தத்தினால், வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நான் உங்களை என்ன செய்துட்டேன்? வாங்கிட்டேன். ஆதலால இனி நான் தான் உங்கள் உரிமை தகப்பனாக, உரிமை தேவனாக நான் உங்களுக்கு இருப்பேன். சோ இத ஆவியானவர் எப்படி எனக்கு இன்றைக்கு காலமையில விளங்கப்படுத்தினார் என்று சொன்னா, நீங்க எல்லாரும் இத கவனமா கேட்கணும். இந்த உரிமையை நீங்க எடுக்கலேண்டா, இந்த வடிவில நீங்க உங்களுடைய தகப்பனை நம்பல என்று சொன்னா, உங்களோட வாழ்க்கையில அவர் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நான் கருதுறேன். சோ இங்க பைபிள்ல நீங்க பழைய உடன்படிக்கையில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த புதிய இயேசுபடிக்கையை அவர் நினைவுபடுத்தி கொண்டே வருகிறார். சோ அதனாலதான் அந்த நாட்களுக்கு பின்பு என்றா இயேசு சிலுவையில மரிச்ச பின்பு, இயேசுனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அதன் மூலமாக நானும் நீங்களும் இந்த புதிய உடன்படிக்கைக்கு அப்பா பிள்ளை என்ற உறவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முதல் சொல்லப்பட்டபடினால, அந்த நாட்களுக்கு பின்பு இயேசு நமக்காக மரிச்ச பிறகு, நம்முடைய தகப்பன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்த பிறகு, அந்த நாட்களுக்கு பின்பு என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்துல வைச்சிட்டு அவர்களுடைய மனசுல நான் எழுதுவேன், நான் அவர்களுடைய தேவன். சோ கடவுள் நம்முடைய தேவன் என்று சொன்னா, அவர்தான் நமக்கு எல்லாமே என்பதை அவர் இந்த வசனத்தினூடாக வெளிப்படுத்துறார். அவர்தான் எங்களுடைய சுகம், அவர்தான் என்னுடைய ஆரோக்கியம், அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு, அவர்தான் என்னுடைய பாதுகாப்பு, அவர்தான் என்னுடைய எல்லாமே, அவர்தான் என்னுடைய மன்னிப்பு, அவர்தான் என்னுடைய சமாதானம், அவர்தான் என்னுடைய சந்தோஷம் என்ற அந்த என்ன மீன், அவர்தான் என்னுடைய சொன்னா, என்னுடைய சந்தோஷம் அவருடைய சந்தோஷம் எனக்குள்ள வந்துடும், எனக்கு ஒரு சமாதானம் வந்துடும். இது மனுஷனால கொடுக்கப்படாது. எனக்கு ஒரு சுகம் வரும், இது மனுஷனால கொடுக்கப்படாது. எந்த நேரத்துல எங்களுக்கு என்ன தேவையோ, என்ன எண்ணத்திலிருந்து ரட்சிப்பு தேவையோ, என்ன எண்ணத்திலிருந்து நமக்கு மீட்பு தேவையோ, அது எல்லாத்துக்கும் அவர்தான் என்னுடைய மீட்பாக தகப்பனாக இருக்கிறார். இதத்தான் அவர் சொல்றார், நான் அவர்களுடைய தேவனாயிருப்பேன். இது ஒரு பெரிய கண்ட்ராக்ட், இது ஒரு பெரிய உடன்படிக்கை, இது ஒரு பெரிய பத்திரம். சோ இதை நாம ஆழமாக புரிஞ்சுள்ளோம் உங்களோட மனசுல. இப்ப என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அநேகர் நாம ஏன் இப்படியான இந்த உடன்படிக்கையில எங்களோட மனசு இல்லையண்டா, நீங்க அவர் மனசில் எழுத நீங்க இடம் கொடுத்தீங்களா? உங்களோட மனசுல இந்த பிரமாணம் இருக்கிறதா? எந்த சூழ்நிலையிலும் உங்களோட வாழ்க்கையில, எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு சூறாவளி டைமிலையும் உங்களுக்கு இந்த நினைவு தான் வருதா? இப்ப ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில, இதுல இருந்து உங்களுக்கு மீட்பு வேணும், இதுல இருந்து உங்களுக்கு அடுத்த படி உயரணும், இதுல இருந்து நீங்க மேல போகணும் என்று சொன்னா, உங்களுக்கு ஒன்று தெரியணும், என்னோட உடன்படிக்கை செய்தவர் அவர் எனக்கு தேவனாயிருப்பார். என்னுடைய தகப்பன், என்னுடைய பரலோக தகப்பன், என்னுடைய இயேசு எனக்கு என்னவா இருக்கிறார்? இதுக்கு கடவுளா இருக்கிறார். இந்த காரியத்துக்கு அவர் கடவுளா இருக்கிறார். இந்த காரியத்துக்கு அவர் மீட்பரா இருக்கிறார். அதை விட அவர் இன்னொரு வசனத்தை பாவிக்கிறார். எப்படி என்றா, நான் அவர்களுடைய தேவனா இருப்பேன், இவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். சோ அவர் எவ்வளவு உரிமை கொண்டாடுறார் பாருங்க. இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்கள் என்னுடைய ஜனம். இந்த வார்த்தையை அவர் பாவிக்கிறார். இதான் புதிய உடன்படிக்கையில பெரிய ஒரு ஆழமான ஆணித்தரமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இது மனிதனுடைய செயல்பாட்டை வைச்ச அடிப்படையில எழுதப்பட்டதல்ல. இது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் அடிப்படையில,
எழுதப்பட்டு. ஆமென். சோ இன்றைக்கு எங்களுடைய இருதயம் இங்க இருக்குதா? எங்களுடைய மனசு இங்க இருக்குதா? அவர் என்ன பிரமாணத்தை எழுதினார்? சோ இந்த கண்டெக்ஸ்ட நீங்க வாசிக்கணும். இந்த கண்டெக்ஸ்ட நாங்க வாசிப்போமா? 10ல இருந்து வாசிக்கிறேன். இந்த கண்டெக்ஸ்ட நீங்க வாசிச்சா அவர் என்ன பிரமாணத்தை நம்மிடத்தில் எழுதியிருப்பார்? சோ அநேகர் நினைப்பார்கள் இது மோசேனுடைய பிரமாணம் அல்லது நன்மை தீமை அறிகிற பிரமாணம், இதுதான் எழுதப்பட்டிருக்கு. முன்னே கற்பலையில் எழுதினது இப்ப நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. சோ அதனால நாம இந்த பிரமாணத்தை, மோசேயோட கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை சரியான முறையில கடைபிடிக்கலாம் என்கின்ற ஒரு பிழையான உபதேசம் பிசாசு ஏதேன் தோட்டத்திலிருந்தே கிரிய செய்து கொண்டு வருது. சோ ஆனா இதல்ல பிரமாணம் அவர் எழுதினஸ். எரேமியால பாத்தீங்கன்னா புதிய பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய பிரமாணத்தை நான் அவர்களுடைய இருதயத்தில் எழுதுவேன். புதிய பிரமாணம். சோ இந்த அதிகாரத்தை கண்டெக்ஸ்ட வாசிப்போம். 10ல இருந்து 9 அதையும் வாசிக்கிறோம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். யாருடைய சித்தத்தின்படி? பிதாவுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவதை, அதாவது இந்த புதிய உடன்படிக்கையை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை, மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட அந்த மாதிரி அமைப்பை, அல்லது அந்த உங்களுக்கு தெரியும் மோசேடாக கொடுக்கப்பட்டது அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் ஊடாக பாவத்துக்கு வலிமை கிடைச்சது. பாவம் மனுஷனை கொன்றது. அதே நேரத்துல நியாயப்பிரமாணம் நமக்கு கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை நியாயப்பிரமாணம் வெளிப்பட்டது. சோ அப்ப முதலாவதை அவர் நீக்கி போடுகிறார். 10வது வசனம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். என்னவாம்? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால. இப்ப பழைய உடன்படிக்கையில எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தமாக்கப்படையில. மோசேனுடைய பிரமாணத்தை கை கொண்ட எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தம் ஆக்கப்படவில்லை. சோ ஆகவே பழையதை அவர் என்ன செய்யறாராம்? நீக்கி போடுகிறார். அப்ப புதிய உடன்படிக்கையில பழைய உடன்படிக்கையை அவர் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இன்னொரு உடன்படிக்கை அவர் உருவாக்கல. பழைய உடன்படிக்கையில மோசே பணிவிடைக்காரனா இருந்தான். புதிய உடன்படிக்கையில இயேசு அவருடைய வீட்டுக்காரரா, குமாரனாக இருக்கிறார். சோ அப்ப இங்க என்னவாம்? இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பலியிடப்பட்டதுனால, பழைய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பலியிட போறதுக்கு ஒரு நிழலாக அங்க என்ன செய்யப்பட்டது? பலியீடுகள் நடந்தது. ஆனா அதனால என்னவாம்? பூரணமாக்கப்படவில்லை. அது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சிலுவையில அடிக்கப்படும் வரைக்கும் அது ஒரு நிழலாட்டமாக, ஒரு ஒப்பனையாக இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரம் உண்மையாகவே அடிக்கப்பட்டதினால், பலியிடப்பட்டதினாலதான் அந்த சித்தத்தின்படி, இந்த சித்தம் தான் பிதா மேல சொன்ன வசனத்துல அவருடைய சித்தம். சோ அந்த சித்தத்தினாலதான் இன்றைக்கு நம்புகிற நாங்கள் மட்டும்தான் அவர் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சோ இந்த ஜனங்கள் மட்டும்தான் அவர் சொல்றார், அவர்கள் என்னுடைய ஜனமா இருப்பார்கள். உலகத்துல எல்லாருக்காகவும் இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது.
எல்லாருக்காகவும் அவர் தகப்பனாக இந்த பூமியில வந்தவர். ஆனா விசுவாசிக்கிறவன் மட்டும்தான், இதை நம்புகிறவன் மட்டும்தான், இந்த உண்மையான புதிய உடன்படிக்கையை மட்டும் தன்னுடைய இருதயத்துல வச்சிருக்கிறவன் மட்டும்தான் அவர் நம்முடைய தேவனாயும் நாம் அவருடைய ஜனமாயும் இருப்போம். அப்பொழுதுதான் அந்த வசனத்துக்குரிய முழு ஆசீர்வாதமும் எங்களோட குடும்பத்தையும் எங்களோட பிள்ளைகளையும் சேரும். அதனால நீ சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான், நம்புறவனுக்கு மட்டும்தான். ஆமென். அதொன்றுதான் நாம செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரியை. சீஷர்கள் போய் கேட்டார்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? அவர்கள் பழைய உடன்படிக்கையை வச்சு கொண்டுதான் அந்த கேள்வி எழுப்பினார். எனது மனுஷனுடைய மாம்சத்துல இருந்து புறப்படக்கூடிய கேள்விகள் தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை என்றா, அதை என்னென்ன நாம செய்யணும், எப்படி எப்படி செய்தால் நாம அவருடைய பிள்ளையாக, அவருடைய தகப்பனாக, அவர் நமக்கு தகப்பனாக அல்லது நாம் அவருக்கு பிள்ளையாக இருக்க முடியும், என்னென்னலாம் செய்தால் இந்த தகப்பனோட பிரியமா இருப்பார் என்கின்ற அந்த மனநிலையோட கேட்டதுதான் சீசர்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன. அப்பதான் இயேசு சொன்னார், அவர் அனுப்பினவரை, எங்க இருக்கு? யோவான் 6, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே, நம்புவதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. அவர் ஒரு லிஸ்ட கொடுக்கவே இல்லை. அப்ப இங்க சொல்றார், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால, ஒரே தரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பைபிள் வாசனம் எங்கேயும் சொல்லல நாம் இது செய்ததுனால அல்லது மன்னிப்பு கேட்டதுனால அல்லது ஞானஸ்தானம் எடுத்ததுனால தேவனங்களை மன்னிச்சார் என்று சொல்லல. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில தன்னை பலியாக கொடுத்தது அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்றத நாம நம்புகிறதுனால நாம் என்ன செய்யறோம்? அவருடைய வீட்டாரா மாறுகிறோம். அதன் பிறகு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலாம், தப்பே இல்லை. மாறாக ஞானஸ்தானம் எடுத்ததுனால இயேசு உங்களை மன்னிக்கல. இப்ப பாருங்க, அநேகர் என்னிடத்துல இன்னும் போராடி கொண்டே இருப்பார். அப்ப பிலிப்பு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு, கொர்நேலியு தண்ணி இருக்குது, ஞானஸ்தானத்துக்கு என்ன தடையண்டு? இல்ல, அது உண்மைதான், அவர்கள் எடுத்தார்கள் தான். அந்த டைமில் அது மிக முக்கியமானது. ஆனாலும் அந்த டைமில மிக முக்கியமாக இருந்தாலும், ஆனா பிலிப்பு அவர்கள் ஏற்கனவே என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை கேட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டுட்டார்கள். எபேசியர் 1:13 சொல்லப்பட்டதன்படி அவர்களுக்குள்ள பரிசுத்தாவி வந்துட்டுது, அவர்களிடத்துல விசுவாசம் வந்துட்டுது, அவர்கள் இயேசுவை முற்றுமுழுதாக, நற்செய்தியை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டுட்டார்கள். அதனாலதான் அவருடைய வாயிலிருந்து ஒன்று புறப்பட்டது, தண்ணீருக்கு ஞானஸ்தானத்துக்கு என்ன அணித்தாட. அவர்கள் சொல்லல ஞானஸ்தானத்தை எடுப்போம் அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லல, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் அதனால தண்ணீருக்கேன் தடை. பாருங்க, இன்றைக்கு உலகம் எங்க போய்கொண்டிருக்கு. ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில உண்மையாகவே நாங்கள் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டிய நாங்கள் ஏன் நாங்க இன்னும் முடக்கப்பட்டு கொண்டே போறோம் என்று சொன்னா, அன்றைக்கு துவங்கின பிசாசுடைய கிரிய இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கு. ஆனா நம்முடைய குமாரனோ பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார். இவைகள்லாம் பிசாசனுடைய கிரியைகள். தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறது. இயேசு சிலுவையில் அவருடைய ரத்தத்தினூடாகத்தான் சகலதும் சம்பாதிக்கப்பட்டது. திரும்ப சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தினூடாகத்தான் சகலதும் சம்பாதிக்கப்பட்டது இலவசமாக. யார் என்ன பொய் சொன்னாலும் இயேசுவின் ரத்தம் உண்மையை பேசிக்கொண்டே இருக்கும். என்னுடைய கிருபையினால் மீட்கப்பட்ட ஜனங்கள், என்னுடைய கிருபையினால். அப்ப அந்த கிருபைக்குள்ள நாம பிரவேசிச்சா மட்டும்தான் கிருபை கொள்ளத நாம கொள்ளையிட முடியும். அதனாலதான் இயேசு அவருடைய உபதேசம் சொல்லுது, மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே மாட்டார்கள். அவருடைய வசனத்துல நடக்கிறவர்கள் மட்டும் அவருக்கு பிரியமானவர்கள்.
அப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியரும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனா, ஒவ்வொரு நாள் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை அநேகம் தரம் செலுத்துகிறவனாய் நிற்பான். பழைய உடன்படிக்கையில் லேவியர் கோத்திரத்துல ஆண்டவர் ஆசாரியர்களை நியமிச்சார்கள். ஆரோன் கோத்திரத்தில இருந்து ஆசாரியர்கள் அவர்கள் என்ன நாள்தோறும் என்ன செய்வார்கள்? பாவங்களை நிரந்தரமாக, ஒரு காலம் என்ற மீனிங் நிரந்தரமாகவே அதிலிருந்து ஒரு வெற்றி கிடைக்க முடியாத ஒரு பலியைத்தான் செலுத்தி கொண்டிருந்தார்கள். சோ அதனாலதான் அவர்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷமும் செய்வார்கள். அது ஏன் அப்படி ஒரு சிஸ்டம் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பலியினால எல்லாத்தையும் பாவத்தினுடைய வலுவை சீரோவாக்குறதுக்காக அவர் என்ன செய்தார்? அப்படி ஒரு காரியத்தை கொடுத்தார். காரணம் என்ன? நாம பிள்ளையாக மாறப்போறோம். அவருடைய பிள்ளையை காக்கிறது அவருடைய பொறுப்பு. தன்னுடைய பிள்ளைகளை காக்கிறது அவருடைய பொறுப்பு. அந்த உடன்படிக்கை அதுதான். நான் அவர்கள் தேவனா இருக்க போறேன், அவர் எங்களை ஜனமா இருக்க போறார்கள். பழைய உடன்படிக்கையில நடந்ததை போல அவர்களுடைய வாழ்க்கையில பாவம் மேற்கொள்ள முடியாது. அட்டூழியம் அவர்களுடைய வாழ்க்கையில, பிசாசனுடைய அதிகாரங்கள் இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில சில வேளை தவறுகள் இருந்தாலும் கூட அதை வச்சுக்கொண்டு பிசாசோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது. சோ ஆகவே ஒரு புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தணும் என்று சொல்லி அந்த ஒரு சிஸ்டத்துக்காக இவ்வளவு காலம் அவர் பொறுத்து தாமதிச்சு 2026 ஆண்டுக்கு முதல் இயேசுனுடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. ஒரு மனுஷனுடைய வரலாறு அங்கதான் மாற்றப்பட்டது. நான் முந்தியவருக்கா சொன்ன ஞாபகம் இருக்கு. நம்முடைய ஜாதகம் சொல்லுவோமே, நாம ஒரு ஜாதகத்தை கொண்டு முந்தி அலைஞ்சு தெரிஞ்சோமே, எத்தனையோ சாஸ்திரியமா இருட்டேன். அந்த ஜாதகமே மாற்றப்பட்டது சிலுவையில. பைபிள்ல சொல்லப்படுது, நியாயப்பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டது. நான் சொல்றேன், உங்களுடைய சாதகமும் சிலுவையில் அறையப்பட்டது ஜாதகம். நீங்க போய் சிலுவையிலிருந்து கொண்டு திருப்பி அதை கொண்டே ஒரு சாத்திரிட்ட போனீங்கன்னா உங்களை போல ஒரு மொக்குள்ள ஒரு விசுவாசிகள் உலகத்துல இல்லவே இல்லை. அப்படிங்க இல்ல. பட் சில வரை யூடியூப்ல கேட்கிறவங்க இருக்கலாம். காரணம் என்ன? இங்க நம்பிக்கை இல்ல, நற்செய்தியில நம்பிக்கை இல்ல, நாம யார் என்ற உண்மையில நம்பிக்கை இல்ல, நாம எப்பேற்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்ற நம்பிக்கை இல்ல. நாம் இப்ப அவருடைய வீடா இருக்கிறோம். பைபிள் சொல்லுங்க, அவருடைய வீடா இருக்கிறோம். வீட்டார் இல்ல, அவருடைய வீடு. எபிரேயர் 3 சொல்லு. சோ அதனாலதான் நான் இந்த சப்ஜெக்ட நான் உங்களுக்கு எடுத்தேன். நான் உங்கள் தகப்பனாய் தேவனாய் இருப்பேன். இப்ப ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லுது, ஒரு பெரிய ஒரு உலகத்திலே ஒரு தலை சிறந்த ஒரு மனிதன், அவனை போல ஒரு கோடீஸ்வரனும் இல்லை, அவனை போல ஒரு குணசாலியும் இல்லை, அவனை போல ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒருவரும் உலகத்திலே இல்லை. அவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தந்தா, நான் உன்னுடைய ஒரு இரட்சகராய் இருப்பேன் என்றா நீங்க நம்புவீங்க. அவர் உலகத்துல இருக்கிறார், அவரை நீங்க நேரா பார்க்கக்கூடியதா இருக்கு, அவருடைய வல்லமை உங்களுக்கு தெரியுது, அவருக்கு இருக்கிற பவர் உங்களுக்கு தெரியுது, அவர் பாதுகாப்பு தந்த அவர் ஒரு வார்த்தை சொன்னா எப்படி அந்த அரசாங்கம் அவருக்கு கீழ்ப்படிது என்று தெரியுது. அப்ப கண்ணுக்கு உங்களுக்கு தெரிகிறபடியா அந்த மனுஷனை நீங்க ஈஸியா நம்புறீங்க. ஆனா உங்களுக்கு தேவன் வார்த்தையை நம்பாத பட்சத்துலதான் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. பாருங்க. சோ அப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரையும் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த ஒவ்வொரு வாசனத்திலையும் ஒவ்வொரு வழிபாடுன்றது செய்யானப்பல ஒவ்வொரு வாசனத்திலையும் 1000க்கு மேற்பட்ட வழிபாடுகள் இருக்கு.
பாருங்க, இனி தம்முடைய சத்துருக்கள் எண்ணல் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? நமக்கு சத்துரு இல்லை. இனி ஏன் நம்முடைய தகப்பனே, பரலோக தகப்பனே நமக்கு உரிமை தகப்பனாக வந்துட்ட. அப்ப இனி எந்த சத்ரு அவருடைய சத்ரு போல, எந்த வியாதி அவருடைய வியாதி போல, என்னுடைய வறுமை அவருடைய வறுமை போல, என்னுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய குறைவு போல. அப்ப என்ன செய்வார்? அவர் என்னுடைய சத்துருக்களை தமது பாதப்படை போடும் வரைக்கும் தான் காத்து கொண்டிருக்கிறார். சோ அதனால என்னுடைய வாழ்க்கை என்னவா இருக்க போகுது? என்னுடைய மனம், என்னுடைய இருதயம் இனி இல்லைன்ற ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள போஸ். இந்த உறவு முறை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு சொன்னா, இதுக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு சொன்னா, நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, உங்களுடைய மனம் என்ன, உங்களோட மனசுல அவர் என்ன எழுதிட்டாரா? உங்களோட மனசுல நான் உன்னுடைய அப்பாடா, நான் உன்னுடைய கடவுள் சொல்றார், நான் உன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை, என்னுடைய ஜனங்களை பார்வோரின் கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தேனே, நான் தான்டா உன்னுடைய தகப்பன். 40 வருஷமும் ஒவ்வொரு நாளும் மன்னாவை போட்டு கொண்டிருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 40 வருஷமும் மன்னா. எங்க? வனாந்தரத்துல. வனாந்தரத்துல நீங்க எங்க உணவு எடுக்க போறீங்க? சோ அது என்னத்தை வெளிப்படுத்துற? மனுஷனே, உன்ற பலம் மாத்திரம். நீ உன்ற பலத்தை கொடுத்து பெருமை பாராட்டுறாய். ஆவிக்குரிய ரீதியில மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கையில எந்த உங்களுடைய திறமையையும் நீங்க என்ன செய்யாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க. எனக்கு இதுல திறமை இருக்கு, ஆதலால் நான் வெற்றி கொள்ளுவேன். நோ, உங்களோட திறமை இருக்கட்டும். சந்தோஷம், சந்தோஷம். கர்த்தர் தந்த திறமை என்று சொல்லி சந்தோஷப்படுங்க. ஆனா அந்த திறமையால நான் வெளியேறேன் ஒரு நாளும் சொல்லிடாங்க. கர்த்தர் இந்த தயவு என்னோட இருக்கிற. இது நான் பிராக்டிக்கலா பேசுறேன். இது இந்த வாழ்க்கையில நான் அனுபவப்படுறத சொல்றேன் உங்களுக்கு. படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்றவா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துல நீங்க ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாலும் சரி, ஒரு நல்ல தாயா இருக்கிறாலும் சரி, யாரா இருந்தாலும் எங்களுக்கு இது இருக்கிறது, எங்களுக்கு இந்த திறமை இருக்கிறது, சோ அப்படி என்று சொல்லி நீங்க கோட்டை விட்டுறாங்க. தயவு செய்து, எஸ் ஆண்டவரே, எனக்கு இத நீங்க தந்திருக்கிறீங்க, உங்களோட தயவு கிருபை. ஆனா இதனால நான் வெற்றி பெற போறேன்னு நான் சொல்லல. உங்களோட தயவால, உங்களோட கிருபையினாலதான் நான் வெற்றி பெற போறேன். ஆபிரகாம் அவருடைய கிருபையினாலதான் வெற்றியை பெற்று கொண்டு வந்து, சோ அந்த கிருபையினால வெற்றி கிடைச்சபடியாலதான் அவன் தசமாம் கொடுத்தான்னு தான் பைபிள் சொல்லுது. சில வேளை நீங்க இவ்வளவு காலம் அப்படி சிந்திச்சிருந்தா, உங்களோட பலத்தை நீங்க நம்பியிருந்தா, இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதை கேன்சல் பண்ணி ஆண்டவரோட சொல்லுங்க, தகப்பனே, உங்களோட கிருபை தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்களோட கிருபையினாலதான் எனக்கு இந்த பலன், உங்களோட கிருபையினாலதான் எனக்கு இந்த அறிவு, உங்களோட கிருபையினாலதான் நான் இன்றைக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆனா தொடர்ந்தும் நான் வெற்றிகளை பெற, தொடர்ந்தும் நான் ஆரோக்கியப்படுற, என்னிடத்துல இருக்கிறத விட நீங்க உங்களோட கிருபை, உங்களோட தயவு தான். இதுதான் புதிய உடன்படிக்கையில வேலை செய்ய போஸ். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஆமே, இனி பழைய உடன்படிக்கை இல்ல. பழைய உடன்படிக்கை அது முடிஞ்சு. இப்ப புதிய உடன்படிக்கை. இது அவருடைய ரத்தத்தால, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால, அவருடைய சம்பாத்தியத்தால எங்களுக்கு எல்லாமே அவருடைய கிருபையினால் கிடைச்சு. கிருபையினால் வந்தா அது கிருபை, கிரியினால் வந்தா அது கிருபை அல்ல, அது பேர் கூலி. ஆமீன். சோ அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, 14வது வசனம், ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். திரும்பவும் ஒரே பலியினால். ஆமீன். இதான் அவருடைய சித்தம். அதான் அடிக்கடி சொல்லுவனே, கடவுள் பரலோகத்துல இருந்த ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்டா அவர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உங்களோட ஜெபம் அப்படியே ஜென்ம சுபாவ ஜெபமா இருந்தா
உங்களோட ஜெபத்துக்கு ஒரு பதிலும் இல்ல. வானத்தை அண்ணாந்து பார்த்து, கர்த்தாவே நீங்க இருக்கிறீங்களா இல்லையா தெரியல, எங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா தெரியல, எங்களுக்காக நீங்க இறங்குங்க, எங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புங்க, எங்களுக்காக அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று சொல்லி நீங்க ஒரு நம்பிக்கையற்ற ஜனமாக இருக்க கர்த்தருக்கு மனம் இல்லை. அதனாலதான் என்னூடாக அவர் உங்களோட பேசுறார். ஆமீன். அதான் போன கிழமை சொன்னனே, அவர் சொன்னார், இதை எடுத்து புசியுங்க, இது என்னுடைய அப்பம் என்று சொல்லல, என்னுடைய சரீரம் என்று சொன்னார். இப்ப இங்க சொல்றார், என்னுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை இதுல உங்களை சொல்ல, புதிய உடன்படிக்கை நீங்க செய்கிற செயல் திறன்களை வச்சதல்ல. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை வச்சு. புதிய உடன்படிக்கை நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்றல்ல, புதிய உடன்படிக்கை நீங்க எப்படி நீங்க நம்புறீங்கன்றதை பொறுத்து. ஏன் இயேசு கிறிஸ்து சகலதையும் செய்தது அதன் ஊடாக எப்படி எப்படி இருக்குதோ அதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அறிவிக்க நீங்க அதை நம்புறதுதான் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. பாருங்க, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு, எந்த நாட்களுக்கு பின்பு, இயேசுவின் சரீரம் ஒரே தரம் உங்களுக்காக எனக்காக எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்ட பின்பு அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கை, அதாவது எங்களோடு பண்ணும் உடன்படிக்கை, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில வச்சு, அவருடைய அன்பின் பிரமாணம் என்று பைபிள் சொல்லுது. சோ அந்த அன்பின் பிரமாணமே அடுத்தது சொல்லுது, நான் இனி உங்களுடைய தேவன். தெரியுமா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், உடன்படிக்கையை செய்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஏன் ஆசீர்வாதமாய் இருப்பாய்? உன்னூடாக ஜனங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் தனியே எங்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதம் வந்தா நாங்களும் என்னவா இருப்போமாம், ஆசீர்வாதமாய் இருப்போம். யாருக்கு? எங்களுக்கு இல்ல, மற்றவர்களுக்கு. சோ இதெல்லாம் நற்செய்தி ஊடாக நாம எங்களுக்குள்ள உள்வாங்கணும். இது தேவன் பேசுகிற அவருடைய வார்த்தை. ஆபிரகாம் ஆசீர்வாதமாயிருந்தான், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதே நேரம் ஆசீர்வாதமாய் இருந்தான். சோ இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கை நிமித்தம் 400 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்திலே அடிமையாக்கப்பட்டார். மோசே எகிப்தில் வளர்க்கப்பட்டார். அந்த 40 வருஷமும் மோசே தன்னுடைய எல்லாத்திலையும் அவன் என்னவாம், பேச்சிலையும் செய்கையிலும் அவன் வல்லவனா இருந்தான். அப்பொழுது ஆண்டவர் மோசையை யூஸ் பண்ணல. ஆனா மோசே பின்னர் ஒரு இஸ்ரவேல் ஜனத்துக்காக அவன் என்ன செய்யறான், ஒரு எகிப்தியனை கொலை செய்யறான். இருவருக்கும் இடையில நடந்த வாக்குவாதம், இதுல அவன் எகிப்தியனையே கொலை செய்து, பின்னர் அவர்கள் எல்லாரும் இவனை கொலை செய்ய வழிகிட்ட, உன்னையார் இதுல நியாபதியா வச்சது, உனக்கார் இந்த அதிகாரம் தந்தது, இதை தட்டி கேட்டு எங்கள் ஒருவனை நீ கொலை செய்யறதுக்கு என்று இவர்கள் அவனை கொல்ல போக மோசைய ஓடி போய் என்ன செய்யறார், ஒழிக்கிறார். அதன் பிறகுதான் ஆண்டவர் மோசைக்கு வழிபட்டு மோசைக்கு சொன்ன வார்த்தை என்ன, என் ஜனங்களை நீ என்ன செய், மீட்டு கொண்டு வா. அப்பொழுது மோசை என்ன சொல்றான், ஆண்டவரே நான் எப்படி இந்த ஜனங்களிடத்துல போய், பார்வோனிடத்துல போய், அந்த தேசத்துல போய், அந்த அடிமையான அந்த பொல்லாத ஜனத்துல இருந்து எப்படி நான் இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வாரது, நான் ஒரு திக்குவாயல்லோ. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் அல்ல உன்னை அனுப்புறஸ். அதாவது உன்னுடைய பலமோ உன்னுடைய திறமையோ அல்லது நீ இஸ்ரவேலை கொண்டு நீ ஒரு எகிப்தியனை மீட்டது, அந்த பலத்தில வச்சு நான் உன்னை அனுப்பல, என்ற கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன. ஆண்டவர் என்ன சொல்ல வார,
நம்முடைய பலத்தையும் நம்முடைய திறமையும் மூட்டை கட்டி வைக்க சொல்றேன். சோ அதன் அர்த்தம் என்ன? நம்முடைய திறமையை நாம பயன்படுத்தக்கூடாதா? நல்லா பயன்படுத்துவோம், நல்லா நாம செய்வோம். ஆனால் நாம கிருபையைத்தான் நம்பணும்ன்றதுதான் அவருடைய நான் தான் என்ன செய்வேன்? என்னுடைய கிருபை ஊடாக ஆபிரகாமுடைய உடன்படிக்கைய கிருபை தான் நிறைவேற்றும். மோசே உன்னுடைய பலம் அல்ல, மனுஷனே உன்னுடைய பலம் அல்ல, மனுஷனே உன்னுடைய திறமை அல்ல, மனுஷனே உன்னுடைய குறை உன்னுடைய நிறைவு அல்ல. இயேசு கிறிஸ்துடைய நிறைவு, அவருடைய கிருபை, அவருடைய உடன்படிக்கை தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் என்பதை மோசைக்கு வெளிப்படுத்தினார். முதல் மோசே அதை புரிஞ்சு கொண்டார். சோ அப்பதான் மோசையை புறப்பட்டு போறார். ஆனா ஆண்டவர் என்ன வசனத்தை பாவிச்சார் தெரியுமா? நீ போய் பார்வனிடத்துல சொல்லு, என்னுடைய ஜனங்களை விடு, என்னுடைய ஜனங்களை விடு. இத்தனைக்கும் தன்னுடைய ஜனம் என்று உரிமை கொண்டாடுறார். உங்களுக்கே தெரியும் அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் என்று. 40 வருஷமும் அவரை வனாந்தரத்துல சோதிச்ச ஜனங்கள், 40 வருஷமும் அவருடைய கிருபையை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், 40 வருஷமும் அவருக்குள்ள இளைப்பாற முடியாமல் தவிச்ச ஜனங்கள், முறுமுறுத்து அவ நம்பிக்கையினால் பயந்து, பிசாசுக்கு பயந்து, எதிரிகளுக்கு பயந்து வாழ்ந்த ஜனங்கள். ஆனா மோசே பாருங்க, அவருடைய கிருபையை நம்பி புறப்படுற. தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்க போறாருன்னா முழுமையா நம்புங்க. நீங்க அவருடைய ஜனம்ன்றத அந்த உரிமைக்கு நீங்க உங்களுடைய இருதயம் மனசு போயிட்டுன்னு சொன்னா, அது எப்பேற்பட்ட ஒரு சமுத்திரம் போல பிசாசு உங்களோட வாழ்க்கையில நின்றாலும் கூட, சிவந்த செங்கடலை போல பிசாசனுடைய தடைகள் உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் கூட, அவர் உங்களை என்ன செய்வார்? இலகுவாக பிசாசண்டா உங்களுக்கு யாருண்டே தெரியாம போயிடும், தடையண்டா உங்களுக்கு என்னண்டே தெரியாம போயிடும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு வர்றார் சமுத்திரம். பிசாசு நினைச்சது இவர்கள் எப்படி போற, இப்படி ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கே, இவர்கள் எப்படி மோசையை கூட்டிட்டு போறாங்க? அந்த சமுத்திரத்தை இரண்டா பிளந்து, அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே பார்வோனுடைய ரதங்கள் மடிந்தது. என்றா நீங்க சிந்திச்சு பாருங்க, ஆண்டவர் எந்த ரீதியில உங்களோட பேசி கொண்டிருக்கார். சோ இவ்வளவு என்ன? அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய உடன்படிக்கை, ஆபிரகாமோட வச்ச அந்த உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவால வர வேண்டிய அந்த புதிய உடன்படிக்கை அன்றைக்கே ஆபிரகாமுக்கு அது ஒரு நிழலாக, ஒப்பனையாக சொல்லப்பட்டு, இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியில பிறந்து இன்றைக்கு நாங்க அனுபவிக்கிற இந்த அப்பா பிள்ளை என்ற உடன்படிக்கை உறவை அவர் நிஜமாக எங்களோட வாழ்க்கையில நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். சத்ரு பல வடிவில வரலாம். ஏன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சத்ரு பல வடியில இருக்கு. அப்ப நாம அதை சத்ருவாக எடுக்காம, உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை நமக்கும் இருக்கு, அல்லது நாம ஏதோ ரீசன் சொல்லிக் கொண்டே இருப்போம், ஏதோ காரணம் சொல்லுவோம். அந்த சத்ருவை நம்மோட வச்சிருக்கு. திரும்ப சொல்றேன், சத்ரு பல வடிவத்துல நம்முடைய குடும்பங்கள்ல கிரியை செய்யும். ஆனா ஒன்றுக்கும் உயிரே இல்லை. எங்களோட மனம்தான் உயிர் கொடுத்து வச்சிருக்கு. திரும்ப சொல்றேன், எங்களோட வாழ்க்கையில பல வடிவத்துல என்ன இருக்கு? எங்களோட வாழ்க்கையில டிஸ்டர்ப்ஸ், அதாவது நீங்க உங்களோட தகப்பனோட கைபிடிச்சு போக வேண்டிய இடங்களுக்கு போக முடியாம, அப்பா சொல்றார் என்னோட வா நட, எல்லாமே ஓப்பனா இருக்கு, சகலதும் திறந்த வழியா இருக்குன்னு சொல்ற. ஆனா அங்கட மனம் சிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஒன்று பயம், ஒன்று சந்தேகம், ஒன்று அறியாம, ஒன்று இருள், இப்படியாக பல பல வடிவத்துல. அதான் நான் போன கிழமைக்கு முதல் சொன்னேன், அரண்களை நிர்மூலமாக்குறது. அரண்கள் எங்க இருக்கு? நம்முடைய மனசுல கட்டப்பட்டிருக்கு.
சோ அப்ப அந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? அவருடைய சுவிசேஷம், அவருடைய ரெவலேஷன், வெளிப்பாடு தேவை. சோ அப்ப நாம் என்ன செய்யல? அப்ப அதுல எங்களை சிக்கிப்பட்டு அதுக்குள்ள இருக்கிறபடியால நாம் என்ன செய்யல? அவருடைய தாப்பனோட எங்களால நடக்க முடியுதில்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் என்ன செய்துட்டார்? சிலுவையில வெற்றி சிறந்துட்டார். அவர் பாவலோட காத்து கொண்டிருக்கிறார். என்ன உங்களை அந்த வெற்றியின் பாதையில நடக்க பண்றது. அதுதான் இங்க வாசிச்சேன் பாருங்க, 13வது வசனம். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கம் போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சத்ரு இல்லை, அவர் நம்முடைய சத்துருக்களை தான் நீங்க பேசுற. இப்ப எந்த பிள்ளைக்கு உண்டா, என்னுடைய உங்களோட பிள்ளைகளுக்கு உண்டா, அதை நீங்க தானே உங்களுடைய எடுத்துக்கொள்றீங்க. காரணம் என்ன? அது உங்களுக்கு இருக்கிற அன்பு. ஒரு பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துட்டா அம்மா அல்லது அப்பா என்ன செய்யறோம்? எங்களுக்கு தான் அது வலிக்கு. பிள்ளைக்கு வலிக்கிறத விட நமக்கு கூட அதிகமா வலிக்கு. அது பிள்ளைகளுக்கு இப்ப விளங்காது, ஆனா பெற்றோர் உங்களுக்கு விளங்குதானே. சோ அப்ப நாம என்ன செய்யறோம்? அதை சத்ருவா பாக்குறோம். எங்கட பிள்ளைக்கு ஒரு வியாதி என்றா அந்த வியாதியை நாம் என்னவா பாக்குறோம்? சத்ருவா பாக்குறோம். இந்த சனியன் எப்ப இந்த பிள்ளைய விட்டு போகும்? அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த நிறுவனம் எழுதப்படுது. இங்க எழுதுறார் ஆவியானவர், இனி தம்முடைய சத்துருக்களை, பிள்ளைகளுக்காக முழு ஜெயத்தையும் அவர் பெற்றுக் கொண்டுட்டார். ஆனா அவருக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ள நாள் எடுக்கும். ஆனா நான் அவர்களை கற்பிப்பேன், நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். புரிந்த அந்த ஆண்டு அவர்கள் பிசாசை எதிர்ப்பார்கள், நான் அவர்களோடு சேர்ந்து நடப்பேன் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையில எழுதப்பட்டதான் இந்த நிறுவனம், இந்த வசனம். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்ல நீங்க எப்பவும் இதுல கண்ணுங்கரத்தமா இருங்க. சொல்லுவாங்க, ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். சோ இன்னொரு இது சொன்னா, பைபிள்ல நீங்க எங்கதான் நீங்க எந்த அதிகாரத்தை பார்த்து எங்க நீங்க சிக்கப்பட்டு இருந்தாலும் எனக்கு புரியலேண்டு நீங்க எங்க வரணும்? சிலுவையில இயேசு மரிச்சதுக்கு வந்துட்டீங்கண்டா, அதுல நடந்த ஒரு பரிமாற்றத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கண்டா உங்களோட வாழ்க்கையில வெற்றிக்கு அறிகுறி. சோ இதை குறிச்சு பரிசுத்த சாட்சி கொள்றார். அந்த நாள் அவரோட உடம்பை, என்னுடைய பிரமாணங்கள் அவருடைய இருதயங்களை வைச்சு அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. ஆமேன். அவர் இப்ப என்னத்தை நினைக்கல? எங்கட அக்கிரமங்களையோ எங்கட பாவத்தையோ அவர் நினைக்கல. அப்ப என்னத்தை நினைக்கிறார்? அவர் தான் செய்து முடிச்சது. அதாவது இயேசு அவர் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை தான் பார்க்கிறார். எப்பெல்லாம் நீங்க தப்பு விடுறீங்களோ அவர் உங்களோட தப்ப பார்க்காம இயேசு தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை பார்க்கிறார். ஆமே. சோ நாளடைவுல நாம அவருடைய அன்பினால அவருடைய அன்பில ஊறி அந்த அன்பினால நாம ஒரு நற்காரியங்களை செய்ய போறதுதான் அவருடைய நோக்கம். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆளோட நீங்க எப்பவும் ஏட்டிக்கு போட்டியா இருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு நபரோட நீங்க எப்பவும் ஏட்டிக்கு போட்டியா இருந்தீங்கன்னு சொன்னா, 2 பேரிடத்துல இருந்தும் நல்லதுகளை நாம பெற்றுக்கொள்ளலாம். எப்பவும் ஏதாவது பேடா திங்க் பண்ணுவோம் அல்லது பேடா செய்யணும்னு தான் நினைப்ப முடியும். ஆனா எப்பவும் நீங்க ஒரு மனுஷனோட பயங்கர ஐக்கியமா இருந்து பாருங்க, ஆனா அவருக்கு நாம ஏதாவது ஒரு சின்ன துரோகம் செய்யணும்னு எங்களுக்கு நினைவு வராது. ஏன்? இவர் அன்பா அந்த 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 உறவு தான் காரணம். சோ இதை நீங்க மனுஷனிடத்துல பார்க்கலாம், ஆனா நம்முடைய ஆண்டவரிடத்துல நீங்க அதை பார்க்க முடியாது. மனுஷன் அவருக்கு தூரமா இருக்கிறபடியால அவர் நம்மோட நமக்குள்ள அவர் வந்துட்டார், அவர் நம்ம தன்னுடைய வீடாக மாத்திட்டார் என்றதுக்கு பிறகும் மனுஷனுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதபடியால, மனுஷன் தூரமா இருக்கிறபடியாலதான் மனுஷன் கடவுளை தப்பா புரிகிறான் ஒழிய. சோ அதனாலே அவன் பயந்து பயந்து கடவுளுக்கு ஊழியம் செய்யறானே ஒழிய அன்பின் நிமித்தம் யாரும் செய்யறது குறைவு. இன்னைக்கு அன்பின் நிமித்தம் யாரும் ஜெபிக்கிறீங்க?
அன்பின் நிமித்தம் யாரும் உபவாசிக்கிறீல, அன்பின் நிமித்தம் யாரும் இன்றைக்கு என்ன செய்கிறீல, அவருக்கு அவருக்கு பணம் கொடுக்கறதல்ல, எல்லாருமே ஒரு கட்டாயத்தின் பேரில தான் செய்கிறார்கள். சோ அது புதிய உடன்படிக்கையின் உறவு அல்ல, அது அப்பா பிள்ளை என்ற உறவு அல்ல, அது ஒரு பிழையான உறவு. அந்த உறவில வாழ்றபடியால எங்களுக்கு அவருடைய கிருபை என்ன செய்தில்லை, பேலன்ஸ் செய்யதில்லை. பைபிள் சொல்லுது, கிருபையை சத்தியத்தின்படி அறிஞ்ச நாள் முதல் தான் அது பலன் செய்யும். அப்ப அந்த நாள் வரைக்கும் மனுஷன் கிருபையால வந்த பலனை அவன் ருசிப்பதில்லை. 19, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட, அதாவது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அதான் சொன்னேன், புதிய உடன்படிக்கை இட் இஸ் நாட் அபவுட் ரைட் டூயிங், ரைட் பிலீவிங். நீங்க சரியானதை செய்யறதல்ல, சரியாக நம்புறதுதான் புதிய உடன்படிக்கை. அப்ப நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இப்போ என்னவாம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்கள், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர். அதான் பைபிள் சொல்லுது, நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம். சோ அப்ப எங்களோட சரீரத்தை அவர் ஆலயமா மாத்துறதுக்கு காரணம் என்ன? இயேசு சிலுவையில தன்னுடைய சுத்த ஜலத்தினால எங்களை கழுவினபடியால. சோ பொய்ய களைஞ்சு உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுடைய சரீரம் பரிசுத்தமானது. சரீரம் வேற, மாம்சம் வேற. ஆனா மாம்சம் ஸ்டில் இருக்கிறது. அந்த மாம்சம் தான் நாம தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறமே ஒழிய அந்த மாமிசம் நாங்கள் அல்ல. ஆவி ஆத்மா சரீரம் தான் நாங்க. திரும்ப சொல்றேன், ஆவி ஆத்மா சரீரம் தான் நாங்க. மாமிசம் வேற. மாமிசம் தான் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியம். பவுல் சொல்லுகிறார், நான் விரும்பாத ஒன்றை செய்கிற பிரமாணத்தை எனக்குள்ளே காண்கிறேன், அது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம். அந்த பாவம் அது எங்க இருக்கு என்று சொல்றார், மாமிசத்தில், சரீரத்திலே அல்ல. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இது அவருடைய சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டது என்று புதிய உடன்படிக்கை சொல்லுது. எல்லாரும் நீங்க கவனமா நீங்க நம்புங்கோ, கவனமா விசுவாசிங்கோ. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அல்லாமலும் இப்படி இருக்க நான் சொன்னேனே, துன்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவீர்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை, இந்த நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவர். இந்த பூமியில யார் உங்களுக்கு உண்மை இல்லாட்டியும் பரவாயில்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த சித்தத்தின்படி அவர் உங்களுடைய இருதயத்தில ரத்தத்தை தெளித்து சுத்த ஜலத்தால் உங்களுடைய சரீரத்தை கழுவி உங்களோட ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமா இருக்கத்தக்கதாக இயேசு தன் மூலமாக இதை செய்துட்டார். இந்த உண்மையை நீங்கள் அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாம இருக்கட்டும். சோ இன்னொரு காரியத்தை சொல்லி நான் இதை முடிக்க போறேன். பழைய உடன்படிக்கை யாத்ராமத்துல பாருங்க, 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து
அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் சும்மா இல்லையா, கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில், பைபிள் கிளியரா சொல்லுது, வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன். அப்ப ஆண்டவர் வர பண்ணாம விட்டா எந்த ஒரு வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அதனால ஆண்டவர் தான் அனுப்புறார் எங்களுக்கு அல்ல, அது பிழையான செய்தி. அவர் வர விட மாட்டார் என்று சொல்றார். எப்ப நியமங்கள் யாவையும் கை கொண்டால். இப்ப இதோட நீங்க முடிச்சிடக்கூடாது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு, பெரிய திருப்பே இருக்கு. இதை நீங்க கவனமா கேட்கணும். இதே பழைய உடன்படிக்கையில மோசேக்கு சொல்றாரா? மோசே என்ன, எகிப்து ஜனங்களை கிருபையினால மீட்டு கொண்டு வந்தவர். யார் காரணம்? நம்முடைய ஆண்டவர். சோ அவர் மோசைய ஒரு மீடியேட்டரா வச்சிருக்கிறார். மோசே பழைய உடன்படிக்கைக்கு மீடியேட்டர், பழைய உடன்படிக்கைக்கு மோசே வந்த ஒரு மீடியேட்டர். புதிய உடன்படிக்கையில இயேசு எங்களுக்கு மீடியேட்டர், ரைட்? சோ அப்ப பழைய உடன்படிக்கையில இப்படி சொல்ற, நீ உந்தவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். யாருக்கு? எகிப்தியர்களுக்கு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். சோ கர்த்தர் பழைய உடன்படிக்கையில மட்டும் பரிகாரி கர்த்தர் அல்ல, பழைய உடன்படிக்கையில மட்டும் அவர் வியாதிகளை சுகப்படுத்தினவர் அல்ல. மாறாக நம்முடைய புதிய உடன்படிக்கையின் மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து, அவருடைய இயற்கை சுபாவமே ஜனங்களோட வியாதிகளை தூக்கி தூக்கி எறிஞ்சார். அவரிடத்துல வியாதியோட வந்த எல்லாருமே வியாதி இல்லாமத்தான் திரும்பினார். என்னடா, அது அவருடைய குணாதிசயத்தோட ஒட்டப்பட்ட ஒரு காரியம். அவர் அதையும் இதையும் பிரிக்கவே முடியாது. அப்ப இங்க நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இங்க மோசேக்கு ஆண்டவர் சொல்ற, நீ உண்மையா இருந்தியண்டா, நீ இவைகளுக்கு உண்மையா இருந்து என்று சொன்னா நான் இந்த ஜனங்களை பார்ப்பேன் என்றார். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில யார் அவருக்கு உண்மையா இருக்க போறாங்க? ஆனா ஒன்றே உண்டு, நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு நம்முடைய சார்பில இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கைக்கு என்னவா இருந்தாராம்? உண்மையா இருந்தார். இயேசுவை மையப்படுத்தி எழுதின காரியம் தான் இது. சோ ஆகவேதான் பைபிள் வசனம் சொல்லுது, மோசே உண்மை உள்ளவராய் இருந்தது போல இயேசு கிறிஸ்து அவரை ஏற்படுத்தின எல்லாத்துக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால் அந்த சித்தத்தின்படிதான் நானும் நீங்களும் சகல வியாதிகளில் இருந்தும் விடுதலை ஆவோம். ஆமென். இங்கதான் பிசாசு உங்களை லைட்டா ஸ்லிப் பண்ணி விட்டுரும். இந்த உரிமையை நீங்க எண்டைக்கு எடுக்கிறீங்களோ அண்டைக்கு நீங்க பாக்கியவான். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. யாரை கவனிச்சு பார்க்கட்டாம்? உங்களோட பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை. நீங்க பக்கத்து வீட்டுக்காரனை கவனிக்க வேண்டாம், எங்களை கவனிக்க வேண்டாம், அதை கவனிக்க வேண்டாம், ஒன்றையும் கவனிக்காங்க. பிரதான ஆசாரியனை கவனிச்சு பாருங்க. இவரைத்தான் பிதா உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்காக நியமிச்சவர். பழைய உடன்படிக்கையில மோசேயை நியமிச்சார் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக்கொள்ள. அடுத்த வசனம் சொல்றது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் யாரு? இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் என்றும் சொல்லல, அவர் இன்று வரைக்கும் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக
கனத்துக்குரியவனா இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும், என்ன, மோசையை உண்டு பண்ணவர் இவர் தான். சகலதும் அவர் மூலமா உண்டானதொன்றும் அவரால் எல்லாமே உண்டாகல. ஜோவான் சொல்லுது, மோசையே உண்டாக்கினதே இயேசு. அந்த இயேசு பிறகு வார மோசையே உண்மையுள்ளவனா இருந்தான் அந்த தேவனுடைய வீட்டுல. சோ அந்த மோசை ஊடாக, அந்த கிருபை ஊடாக, மோசைக்கு கொடுத்த அந்த தயவு கிருபை, அது ஊடாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொன்னார், என்ன தெரியுமா, எகிப்துக்கு வர்ற வியாதிகள்ல ஒன்றையும் நான் விட மாட்டேன் எந்த ஜனங்களுக்கு. சோ அது போல வீட்டை உண்டு பண்ண பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனா இருக்கா. அது போல மோசை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். எல்லாவற்றையும் அதான் சொல்றார். மோசையும் சரி, பழைய உடன்படிக்கையும் சரி, இந்த மோசைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டதும் சரி, செங்கடலை பிளந்ததும் சரி, செங்கடலை பிளக்க முதல் செங்கடல் அங்க இருந்ததும் சரி, எதுவா இருந்தாலும் எல்லாம் அவர். சோ அப்ப அவருக்கு நாம வழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ ஒட்டு மொத்தத்துல நீங்க அவரை புரிஞ்சு கொண்டாலே காணும். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். இப்ப யார் உண்மையுள்ளவனா இருக்கிறாராம்? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து தேவனுடைய வீட்டில உண்மையுள்ளவனா இருந்தா, நான் அவருடைய வீட்டாரா இருக்கிறேனா? நீங்கள் அவருடைய வீட்டாரா இருக்கிறீங்களா? அப்ப இப்ப நீங்க யாத்திராவும் 15ஐயும் இதையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, இதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை நாங்க எல்லாமே ஒரு பெறுகிற ஜனங்களா தான் இருக்கிறோம். அந்த ஒரு நிலைமைக்குத்தான் தகப்பன் தந்த பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறேன். என்ற இயேசு உண்மையுள்ளவரா இருக்கும் மட்டும் பிசாசு என்ற வாழ்க்கையில எதையும் கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் நான் சிம்பிளாக நான் என்ன செய்வேன், என்ற அறிவினால நான் அவனை விரட்டுவேன், நான் அவனை ஜெயிப்பேன். ஏன்? நான் அவருடைய வீட்டார், நான் அவருடைய வீட்டார். இந்த வீட்டில உண்மை உள்ள ஒருவர் இருக்கிறார். நான் அல்ல உண்மை உள்ளவன், நான் அல்ல உண்மை, எந்த பிள்ளை அல்ல உண்மை உள்ள, எந்த மனைவி அல்ல, இயேசு உண்மை உள்ளவர். நாங்க ஒரு வீடு, அவர் தலை, நாங்க வீடு. சொல்லுங்க, இயேசு உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்க இயேசுவை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா தான் அவர் உங்களோட குடும்பத்துக்கு கொண்டு வர மாட்டீங்க. அவர் சொல்றார், நான் என்னுடைய வீட்டில உண்மை உள்ளவனா இருக்கிறேன். சோ நாங்களே அவருடைய வீட்டார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை பாருங்க, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். வீட்டார் இல்ல, வீடாய் இருப்போம். நாம வீட்டாரும் சரி, வீடும் சரி. ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எவ்வளவோ காரியங்களை நாங்க அறிஞ்சிருக்கிறோம் இயேசுவே. நீங்க எங்களுடைய வீட்டார், நீங்க ஒரு வெளியார் அல்ல, வீட்டார். சுலமாலி, நாங்க அவருடைய வீட்டார், நாங்க அவருடைய வீடு, அவர் நம்முடைய வீட்டார். அவர் எங்கும் உண்மை உள்ளவர். இயேசுவின் உண்மையால நான் வாழ்றேன். சொல்லுமா, இயேசுவின் உண்மையால நான் வாழ்றேன். அவர் என் தேவனா இருக்கிறார். சோ அவர் என் தேவனா இருக்கிறார் அர்த்தம் என்ன? அவரே என் சுகம், அவரே என் பலன், அவரே என் ஆரோக்கியம், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் பரலோகம், அவரே என் சமாதானம், அவரே என் சந்தோஷம், அவரே என் பாதுகாப்பு. ஏன்? நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை. சோ நான் அவருடைய பிள்ளைன்னா நான் இல்ல பாதுகாக்கிறேன், என்ன அவரா என்ன பாதுகாக்கிற. உலகத்துல பல வடிவில பிரச்சனை வரலாம், உலகத்துல பல வடிவில வரலாம். ஆனா நீங்கள் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை என்ப அறிவு உங்களுக்குள்ள இருக்கும் மட்டும் பாதுகாப்பு, தயவு, உதவிகள், ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஏன்? இதான் அவருடைய உடன்படிக்கை. பரவாயில்ல, ஒரு நாளும் நீங்க இருக்கிற இடத்தையோ இப்ப இருக்கிற நிலைமையோ வச்சு
அவருடைய சத்தியத்தை மாத்தாதீங்க. அவருடைய சத்தியத்தை நீங்க சரியா ஏற்றுக்கொண்டா எல்லாம் சரியா நடக்கும். ஆமென். அவரோட சத்தியத்தை நீங்க சரியா ஏற்றுக்கொண்டு சரியா நம்பி சரியா அறிக்கையா இருந்தா அது எல்லாம் தானா நடக்கும். எப்ப நாம சத்தியத்தை விட்டு விலகுறோமோ அப்ப எல்லாமே குழம்பும். ஆனா நாம ஒவ்வொரு காரணத்தை கண்டுபிடிப்போம். இது குழம்பினதுக்கு இல்ல அது நடந்ததுக்கு இதுதான் காரணம். நோனோ, ஒன்றுமே காரணம் இல்லை. இது உலக மக்கள் கண்டுபிடிக்கிற காரணங்கள். நாம எங்களை பிசாசு என்ன செய்வான்டா, சிலுவை பற்றிய காரியத்திலிருந்து எங்களை என்ன செய்வான், விலக்கிடுவான். அதே நேரத்துல எங்களோட உண்மைகளை நாம ஏற்றுக்கொள்ள முடியாம எங்களோட உண்மைகளே சத்தியத்தினூடாக எங்களை கிறிஸ்துவுக்குள் நாம யாரு, எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி எங்களே நாம மறுதளிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? அவர் உண்மை உள்ளவர். எஸ், மோசே பழைய உடன்படிக்கையில எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல அவர் இப்பொழுது எங்களுக்கு, அவர் எங்கும் பிதாவுடைய வீட்டில உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிதாவுடைய வீடு என்று சொல்லப்படுது. மோசே பிதாவுடைய வீடு என்று சொல்லு, ஆனா இயேசு பற்றி சொல்லிக்க பிதாவுடைய வீடு. அந்த அர்த்தம் என்ன? நாம் அவருடைய வீட்டாரா இருக்கிறோம். நாம் அவருடைய குடும்பத்துல ஒரு பகுதியா இருக்கிறோம், பிள்ளையா இருக்கிறோம். ஆமென். சோ நீங்க அவருடைய வீடு, அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய உரிமை. ஆமென். சோ புதிய உடன்படிக்கை நினைச்சு கொள்ளுங்க, அவர் உங்களுடைய தேவன், நீங்க அவருடைய ஜனம். ஆமென். சோ அவர் உங்களுடைய மனசுல எழுதியிருக்கிறார், சும்மா இல்ல, மனசுல எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறார் இந்த உறவை, இந்த உண்மை, இந்த சத்தியத்தை. ஆமென். ஆமென்.